ஓரணியில் தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க மக்கள் எல்லாரையும் ஓரணியில் திரட்டுறது தான் இதனுடைய அடிப்படையும் முதன்மையான நோக்கம். தனது பொறுப்பில் இருக்கும் காவல்துறை ஒரு அப்பாவியை எந்த முகாந்தரமும் இல்லாமல் அடித்தே கொண்டிருக்கிறது. திருபுவனத்தில் மகனை பறிகொடுத்த ஏழை தாய் கதறி அழுது கொண்டிருக்கிறார். அந்த அஜித் மரணிக்கும் தருவாயில் தனது கடைசி நொடிகளில் எத்தனை கொடுமைகளை அனுபவித்தார் என்பதை வீடியோவாக வெளியாகி நம் உள்ளத்தை உலுக்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது, எல்லாரும் என் பின்னாடி வாங்க, மானம் காக்க ஓரணியில் இணையுங்கள் என்கிறார் ஸ்டாலின். உங்க ஆட்சியின் மானம் காற்றில் பறக்கிறது, அதை காப்பாற்ற திறனில்லாத நீங்க தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற போறீங்களா பாஸ் என மக்கள் சிரிப்பாய் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அஜித்தை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துணிச்சலின்றி யாரோ ஒரு உயரதிகாரியை காப்பாற்ற ஏழை தாயை வஞ்சிக்கும் இவர் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என 2019 பாடத் தொடங்கிய பஜனையை இன்னும் பாடிக்கொண்டிருக்கிறார். தேர்தல் வந்தவுடன் பஜனையை தொடங்கும் ஸ்டாலினுக்கு வாய் வலிக்காமல் இருக்கலாம், ஆனால் கேட்கும் மக்களுக்கு காது வலிக்கும் இல்லையா? அதனால்தான் ஓரணியில் திரள மக்கள் தயாராகிவிட்டனர். ஆனால் ஸ்டாலின் நினைத்ததைப் போல திமுகவின் பின்னால் இல்லை, அதிமுகவின் பின்னால். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இறந்த இளம் பெண்ணின் தந்தை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை சந்தித்து, ஆளும் திமுக அரசு நீதி கொடுக்காது, என் மகளுக்கு நீங்களே நீதி பெற்றுத் தர வேண்டும் என மனு கொடுக்கிறார். 2021 தேர்தலில் ஏமாந்த மக்கள் இன்று யார் மக்களுக்கான தலைவர் என்பதை உணர்ந்து விட்டார்கள். ஓரணியில் தமிழ்நாடு, ஊரணியில் தமிழ்நாடு என எப்படி உருட்டினாலும் சரி, இனி வெற்றி உங்களுக்கு கிட்டாது. ஆட்சி அதிகாரம் இருக்கிற ஆணவத்தில் செய்த அராஜகங்கள் கொஞ்சம் நஞ்சமா? மரணிக்கும் தருவாயில் அஜித்குமார் எப்படி கெஞ்சி இருப்பார்? அந்த மரண ஓலமே இந்த ஆட்சியை பொசுக்கும் என்கிறார்கள் மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.